அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. அனைவரின் செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் மிக மகத்தான மகர ராசிக்காரர்களே, இந்த 2024 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மை அடைய போகிறீர்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம், 2ஆம் பாதம் மற்றும் 1ஆம் பாதம், 3 பாதங்களும் உத்திராட நட்சத்திரத்தின் 3 பாதங்களும் மகர ராசியில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் மகர ராசியில் தான் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம், இந்த கிட்டத்தட்ட 9 பாதங்கள், உத்திராடத்தில் 3 பாதங்கள், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவோணத்தில் ஒரு 4 பாதங்கள், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2 மொத்தம் 9 பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திரங்களை கொண்ட அமைப்பே தான் மகர ராசி. மகர ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் தன்னுடைய வாழ்க்கையில் நீதி, நேர்மை, சரியான ஒரு பாதை, நேர்மையான தன்மை கொண்டவர் தான் சனி பகவான். கால உருசன் ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடமாக தர்ம கர்ம ஸ்தான அதிபதியாக, ஏன்னா 10ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய தர்ம கர்ம, உங்களுடைய பூர்வ புண்ணிய, நீங்கள் முன்னோர்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த செயல்பாடு எல்லாத்தையுமே உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு தான் 10ஆம் இடமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ 10ஆம் இடத்து அதிபதியாக சனி பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக வருகிறார். சனி பகவானுக்கு 2 ராசி உண்டு, மகரம், கும்பம். கும்ப ராசியில் தான் சனி பகவான் மூல திரிகோணம் பெறுகிறார். அப்போ உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆரம்பத்த தொடக்கத்திலே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த 2024 உங்களுக்கு என்ன மாற்றங்களையும் என்னென்ன முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2024 ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களும் தடுமாற்றங்களும் சின்ன ஒரு மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த விஷயம்னாலும் சரி ஒரு ஏப்ரல் மாதம் வரையும் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம், எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்களே நினச்சா கூட உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வெற்றிக்கான பாதை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன செஞ்சாலும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற நமது மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துலேருந்து வெற்றிகள் மட்டும் இருக்குது, மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பழைய கடன் அடையவே மாட்டேங்க, கடன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற நமது மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே கடன் அடைவதற்கான சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிக ராசியும் குரு பகவான் பார்க்க போகிறார். உங்கள் ராசியும் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பார்க்கிறார். ஸோ இந்த பார்வையானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது உண்மை. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் கொடுப்பார். அப்போ எப்போ கொடுப்பார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விசேஷமான பார்வை உங்கள் ராசியில் எப்போ உழுதோ அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம். சரியா?
இப்போ உங்கள் ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்துல இருக்கார், ஆரம்பத்தில் வந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது வந்து ஏப்ரல் மாதம் வரையும் மேஷ ராசியில் வந்திருக்கிறார். மேஷ ராசிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 4ஆம் ராசியாக வருகிறது. மகரம், கும்பம், மீனம், மேஷம். இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதனால் உங்களால் சில விஷயங்களில் போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தன. அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்வது மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள், தன்னம்பிக்கை, தைரியம், செயல்பாடுகள், வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலமாக உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் உதவி செய்ய மாட்டேன், உனக்கு எனக்கும் அண்ணன் தம்பி உறவே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு நினச்சிக்க இருந்த உறவானது நம்ம தம்பி கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுபோல் உங்களுடைய மூத்த சகோதரிகள் பலவிதமான இன்னல்களையும் சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கே பல போராட்டம் இருந்திருக்கும். அந்த நிலை மாறுவதற்கான அமைப்பு தான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதை நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மூத்த சகோதரங்களுக்கு பல பிரச்சனை இருக்குங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். மகர ராசிக்காரங்களில் மூத்த சகோதரி இருக்காங்கன்னா அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப போராடி கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து குரு பார்வை பெறுவது மூலமாக தான் உறுதியாகவே மாறும். அதே அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த 11ஆம் இடத்து மகர ராசி, 11ஆம் இடத்துல விருச்சிக ராசி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் பார்வை, குரு பகவான் சேர்க்கை ஏதேனும் இருக்குன்னா பாதிப்பு தன்மை குறைவு. அது இயல்பாகவே குரு பார்வை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா அந்த ஸ்தானம் வந்து 2 லாக் ஆகும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க உறுதியாக சொல்லுவீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. இப்போ நண்பர்கள் மூலமாக ஒரு விதமான நன்மையான சூழ்நிலையை மே மாதத்துக்கு மேல் எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிங்கனாலும் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி எடுங்க. ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே குருவின் அடிப்படையாக கொண்டு மட்டுமே கிரகங்கள் செயல்படுகின்றன. வேறு எந்த ஒரு வழக்கோள்கள் வந்து பயிற்சி ஆகலை. இந்த வருடத்தில் 2024 குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து செல்கிறார். சனி பகவானும் கும்பத்தில் தான் இருக்க போகிறாரு. ராகு பகவானும் என்ன பண்ண போகிறாங்க இந்த வருடத்தில், அவங்க ராகு பகவான் மீனத்திலையும், கேது பகவான் கன்னி ராசியிலும் தான் இருக்க போகிறாரு. ஸோ இவங்களாம் அப்படியே இருக்கிறதுனால இவங்களால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மையை குறைப்பதற்கு குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார். அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு உறுதியாக ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. ஸோ மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சி எடுப்பதுனாலும் சரி, வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான முயற்சி எடுத்தாலும் சரி, உறுதியாக முடிந்தளவு மே மாதத்துக்கு மேலே எடுங்க. ஸோ அதில் உங்களுக்கு லாபங்கள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களை மதிக்க கற்றுக்கோங்க. உங்களுடைய வயது மூத்தவர்கள் அல்லது உங்களுடைய தாயார் தந்தையர்கள் இருக்காங்கன்னா அவங்கள மரியாதையை நடத்துங்க. உங்களுடைய சகோதரிகளுக்கு மரியாதை கொடுங்க. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் மேக்ஸிமம் மகர ராசி எப்பவுமே தலையிடக்கூடாது. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உண்டாகிறது. முடிஞ்சளவு அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே போல் இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. தடைகளை விலக்கி வெற்றி காண்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவில் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் வெற்றிகரமான சூழ்நிலையும் இந்த 2024 கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானும் நின்ற நாராயண பெருமானும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அதேபோல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன டைம் ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத அப்பாயின்மெண்ட் குறித்து தரேன். ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நானும் உறுதுணையாக இருக்கேன் என்று கூறிக்கொள்கிறேன்.
வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் மகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.